உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். சென்னை திருவான்மியூரில் உள்ள பாம்பன் சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் டெல்ஜின் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் டெல்ஜின், இந்த பாம்பன் சுவாமி கோவிலில் நடைபெற்ற இந்த குடமுழுக்கு விழா எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது? வணக்கம். சென்னை திருவான்மியூரில் உள்ள பாம்பன் குமர குருதாசர் கோயில் என வழங்கும் ஸ்ரீ மயூரநாதர் திருக்கோயில் கும்பாபிஷேகமானது இன்று அதிகாலை 4 மணி தொடங்கி நடைபெற்றது. இந்த கோயிலானது சுமார் 36 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் கலந்து கொண்டார். மேலும் ஆயிரக்கணக்கான மக்களும் இந்த அதிகாலையில நடந்த இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டனர். மேலும் அதிகாலை 4 மணி அளவில் 6ஆம் கால பூஜை ஹோமமும் 5 மணிக்கு யாத்ரா தானம் எனப்படுகின்ற தச தானங்களும் 5:15 மணிக்கு கலச புறப்பாடும் 5:45 மணிக்கு மேல் 6:15க்குள் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவும் இன்றைக்கு நடைபெற்றது. இன்று தொடங்கி அடுத்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அனைத்து நாட்களிலும் வேத ஆகம தேவார பாம்பன் சுவாமிகள் பாடல்கள் பாராயணம் செய்யப்பட்டு 48 நாட்களுக்கு இந்த மண்டலாபிஷேகமானது நடைபெற உள்ளது. மேலும் இன்றைய தினத்தில் இந்து அறநிலையத்துறையின் ஆளுகைக்குட்பட்ட திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் அமைந்துள்ள திருக்கோயில் மற்றும் திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அபார்சாகேஸ்வரர் திருக்கோயில் உட்பட 65 திருக்கோயில்களுக்கு இன்றைக்கு வெகு விமரிசையாக குடமுழுக்கானது நடைபெற்று வருகின்றது என்பதை சொல்லலாம். அதிகாலை 4 மணிக்கு தொடங்கின இந்த பூஜையில் திரளான மக்கள் கலந்து கொண்டு குடமுழுக்கு நன்னீராட்டை கண்டு களித்தனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி டெல்ஜி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.